ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஃபாலோ பண்ணும்போது 3-4 kg மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரூட் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் குறையாது, உங்கள் ஹெல்த்து அன்ஹெல்தியாக தான் ஆகிடும். உங்களால் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நான் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரூட் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஹெர்பலைஃப் ரூல்ஸ் அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது 2 வேளை ஷேக் எடுக்கணும், 1 டைம் மீல்ஸ் எடுத்துக்கணும். 2 வேளை ஷேக் எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் நைட்டு ஷேக் எடுத்துக்கணும். இதையே மீல்ஸ் எடுத்துக்கணும். அப்போனா மட்டும்தான் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் எடுத்துக்கிறீங்க. வேறு எதனாச்சும் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே வேகமாக வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் தான் கம்பல்சரி வரும். உங்களுக்கு ஃபிட்டாக வெயிட் குறையாது. அப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப்ல என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரியணும். மார்னிங் நைட்டு ஷேக் எடுத்துக்கணும். கம்பல்சரி மீல்ஸ் மதியானம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் என்ன மைண்ட் செட்டில் நினைக்கிறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்தாலே 8 கிலோ 10 கிலோ குறையும் அப்படின்னு தப்பான மைண்ட் செட்டில் ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்தால் நேச்சுரலாக ஹெல்த்தியாக எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னா 3-4 kg ஹெல்த்தியாக ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஒர்க் அவுட்டை ஆட் பண்ணும்போது தான் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வெயிட் ஃபிட்டாக குறையாது, ரொம்பவுமே ஸ்லோவாக தான் வெயிட் குறையும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் ஷேக் எடுத்துக்கணும், மதியம் ஹெல்த்தி மீல்ஸ் எடுத்துக்குங்க. ஏன் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஏன் மதியானம் ஹெல்த்தி மீல்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு மீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அது மட்டும் இல்லாமல் விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே ஒரு ஹெல்த்தி மீல்ஸில் இருக்கும். ஸோ ஹெல்த்தி மீல்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான எனர்ஜி உங்கள் பாடிக்கு கிடைக்கும். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரூட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் கிடைக்காது, புரோட்டீன் கிடைக்காது. இது எல்லாமே கிடைக்கல அப்படின்னா உங்களால் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஹெர்பலைஃப் ரூல்ஸ் படி 2 வேளை ஷேக் எடுத்துக்கணும், 1 வேளை ஹெல்த்தி மீல்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம பாடிக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி மூலியமாக தான் நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இதை எடுத்தாலே மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மதியம் ஹெல்த்தி மீல்ஸ் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மீல்ஸ் எடுத்துக்கணும். எந்த மீல்ஸில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் இருக்கு எல்லாமே உங்கள் கோச்சிட்ட கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஹெல்த்தி மீல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். யாரெல்லாம் மதியானம் மீல்ஸ் ஸ்கிப் பண்ணுறீங்களே, மீல்ஸ்க்கு பதிலாக ஃப்ரூட் எடுத்துக்கிறோங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே டிஸ்பிளேல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.